பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ, ஒரு கூட்டத்திற்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அந்த கூட்டத்தை நடத்துபவர்களுக்கும் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கும் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. மதுரையில் பார்த்தோம், இதே கூட்டம் சேர்களை எல்லாம் உடைத்து தூக்கி எறிந்தது. ஒழுக்கம் எங்கே போனது? அதே போல திருச்சியில் சில செய்திகளை நாம் கேட்கிறோம். அங்கே காந்தி மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் எல்லாம் உள்ளே புகுந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கபலீகரம் செய்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒழுக்கமின்மையும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மக்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை குற்றம் சாட்டிவிட்டு அடுத்தவர்கள் மீது அந்த பழியை போட்டுவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள நினைப்பது இருக்கிறதே, அது மிக மோசமான பண்பு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, எப்பொழுது தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகின்றானோ, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றானோ, அவன் அடுத்து தன்னை திருத்திக் கொள்ளுவான். அடுத்து தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அந்த இடத்திற்கு வந்து விடுவான். எப்பொழுது தன்னுடைய தவறை அடுத்தவர்கள் மீது பழியை போட்டுவிட நினைக்கின்றானோ, அவன் மேலும் மேலும் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். அது அரசாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே கூட்டத்தை கூட்டிய அந்த நபர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தவறை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சாங்க? சாப்பாடு கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கல, இயற்கை உபாதைகளுக்கு போக முடியல, மணிக்கணக்காக காத்து கிடந்தீர்கள். என்ன லாபம் உங்களுக்கு? ஒரு கிலோ அரிசி கிடைச்சிச்சா? பருப்பு கிடைத்ததா? உங்கள் பசி போக்கப்படுவதற்கு ஏதாவது வழிவகை செய்யப்பட்டதா? எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? அந்த கூட்டத்திலே, கூடிய கூட்டத்திலே 18 வயது நிரம்பாதவர்கள் 50% என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்ப என்ன மோகம், என்ன மோகம்! பிள்ளையை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, தகப்பனை இழந்து, என்ன இது? சோகத்துக்கு பின்னால் நாம் என்ன சொல்ல முடியும்? சினிமா மோகத்தை தவிர வேறு ஒன்றுமே எதுவுமே இல்லை என்பதை மட்டுமே நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்வு பாருங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி, அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் தவறு செய்கிற பொழுதெல்லாம், நான் ஜனாதிபதியா இருக்கிறேன், நான் தவறு செய்கிற பொழுதெல்லாம் என்னுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய மனிதர்கள் என்னிடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்லுகிற நிகழ்வை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா வரலாற்று பக்கங்களிலே பார்க்கிறோம். அது போன்ற தவறுகளை முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் மிக முக்கியமாக, மக்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, முதலிலே தங்களது தவறுகளை திருத்திக் கொண்டால் இது போன்ற கொடும் துயரங்கள், சம்பவங்கள் நிகழாது என்பது நாம் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டிய, வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது.